எப்படி இருக்கு உலக கிண்ணம்? உலக கிண்ணம் பரபரப்புக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்ல. எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்து அடிச்சாங்க. கொடுக்குற டிக்கெட்டுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு சில தொலைக்காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது சில பேட்டிகள் சில கருத்துக்கள் வந்து அந்த ரசிகர்களிடம் அந்த பார்க்க வாரவங்க கிட்ட கேக்குறாங்க, நீ எவ்வளவு டிக்கெட்டுக்கு பே பண்ணீங்க? $1000, $2000, $3000, $10,000 எல்லாம் பே பண்ணிருக்காங்க. சில பேர் இல்ல எதுவுமே பே பண்ண, எனக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சது, எங்கட கம்பெனியால கொடுத்தாங்க, எங்கட இந்த அமைப்பால கொடுத்தாங்க, அந்த மாதிரியும் நானும் பார்த்தேன். சில பேர் பார்த்தா அப்படி ஐடென்டி கார்டு மாதிரி இதெல்லாம் கொழுவிட்டு அப்படி வந்திருக்காங்க. சில பேர் நார்மலா இருக்காங்க. நான் பார்த்த ஒருவேளை ஜோஷன் டிக்கெட்ஸ்ல அதுல பார்கோட் மாதிரி எதுவும் அடிச்சு அப்படி ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்களோ அப்படின்னு வாங்குற பணத்துக்கு அப்படி கொடுக்கலாம் தானே. ஒரு ஆள் $10,000 கொடுத்து போயிருக்கு, ஒரு ஆள் ஒரு சதவீதம் கூட அந்த போட்டியை பார்த்து ஃப்ரீ அந்த குழுக்கள் முறையில தேர்வு செய்யறது அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி இந்த போட்டியை பாக்குறதுக்கு கால்பந்துக்கு அவ்வளவு கொடுத்துதான் போக வேணும். அப்படிதான் $10,000 இலங்கை காசுல இப்ப 35 லட்சம் இருக்கு. சந்திர கிரிக்கெட்டுக்கு எந்த அளவு இருக்கே. நான் ஆசிய கண்ணத்துக்கு துபாய்க்கு 2022 போயிருந்த டைம்ல சொன்னாங்க, நான் பார்த்தேன். பிரைவேட் ஹெலியில வந்து கிரவுண்டுக்கு பக்கத்துல இறங்குறாங்க, பாக்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு டிக்கெட் அந்த கோஆபரேட் பாக்ஸ் மாதிரி அந்த விவிஐபி உச்சகட்டமா அதுல டிக்கெட் இலங்கை காசுக்கு 50 லட்சம் சொன்னாங்க. 50 லட்சம். இது சாதாரணமா நம்ம இருக்கிற அந்த ட்ரோல டிசிஎன்லாம் இருக்கும்ல, அதுலயே $10,000 பொறுத்து பாக்குறாங்க. சரி, ஓகே. அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு இந்த உலகக்கிண்ண போட்டிகளுடைய அந்த போட்டிகள். ஒவ்வொரு போட்டியும் பரபரப்பானது. இப்ப இறுதியா நடந்த விவரங்கள்ல அடுத்த சுற்றுக்கு இப்ப நிறைய இரண்டாவது போட்டிகள் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த சுற்றாக ஆரம்பம். போட்டிகளை நடத்துகிற 2 நாடும் அடுத்த சுற்றுக்கு முதலாவதா கால் வச்சுட்டாங்க. ஓகே. நேற்றைய தினம் மெக்சிகோ போயிட்டாங்க. இன்றைய தினம் இப்ப காலையில் நடந்த போட்டியோட அமெரிக்கா உள்ள போயிட்டாங்க. இப்ப 2 பேரும் கட்டாயமா உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. கனடாவும் கிட்டத்தட்ட 32க்குள்ள வந்துருவார்கள், நிச்சயம் வந்துருவார்கள் என்ற நிலைமையில இருக்கிறார்கள். கோல் வித்தியாசம் அது எல்லாமே ஓகேயா இருக்குது. அமெரிக்கா ஆஸ்திரேலியா இது ஒரு விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்பட்ட போட்டி. இன்று அதிகாலையில் 12:30 ஆரம்பித்து நடந்தது. அமெரிக்கா 2-0 என வெற்றி பெற்றது. எதிர்பார்த்ததுதான். நான் சொல்லியிருந்தேன் தானே, அமெரிக்கா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டியில் அமெரிக்காவுக்கு தான் வெற்றி என்றாலும் அமெரிக்கா அட் எனி காஸ்ட் என்ன விலை கொடுத்தாவது இம்முறை முக்கியமான இடங்களுக்குள் வருவார்கள். கிண்ணத்தை கைப்பற்றாட்டியும் கூட அவர்களோட ஆதிக்கம் இருக்கு. முதல்ல 8க்குள்ளேயாவது குறைஞ்சபட்சம் வருவார்கள் என்றதுக்கு எனக்கு காரணம்னா அமெரிக்காவெல்லாம் அவ்வளவு போட்டி நடக்குது. மொத்த 90% போட்டி அமெரிக்கா இல்லாம மற்ற நாடுகள் விளையாடும்போது நமக்கு அவ்வளவு நல்லா இருக்காதேடா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறது நியாயம் தானே. இதுல என்ன இருக்கு? அதே மாதிரி அமெரிக்கா ஆஸ்திரேலியா போட்டியை நேரில் பார்த்தவர்கள் இந்த ரெஃப்ரி கொஞ்சம் ஒரு மார்க்கமா இருந்துட்டாரோ அப்படியா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன விலை கொடுத்தாலும் போது எனக்கு அப்படி ஒரு அந்த வார்த்தையில கொஞ்சம் அப்படி இருக்கு. வாய்ப்புக்கு ஸ்ட்ராங்கா அமெரிக்கா இருக்குது. இனி நடக்கிறது என்னன்றதை பார்த்துக்கொள்ளும். நினைக்கல அப்படி இருக்குமெண்டு. இருந்தாலும் அமெரிக்கா தானே. ரைட், ஓகே. அடுத்த போட்டி ஸ்காட்லாந்து மொரோக்கோ. ஓகே. மொரோக்கோ நாங்கள் ஏற்கனவே பேசி இருக்கின்றோம். பிரேசிலோடைய சமன்லைன் முடிவு செய்த போட்டி. நல்ல மொரோக்கோ இன்று ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக நிறைய கோல்கள் அடிக்கும், 4-5 கோல்களை அடிக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு 3 கோலாவது அடிக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனா ஸ்காட்லாந்து அணி விடவில்லை. ஒரு கோல் மாத்திரம். போட்டி தொடங்கினோன்னு ஒரு கோல் அடிச்சாங்க. அந்த அளவுதான். அப்படியே கொண்டே போட்டியை நிறைவு செய்தார்கள். மொரோக்கோ அணியும் கிட்டத்தட்ட இப்பொழுது பலமான நிலைமையில் அடுத்த சுற்றுக்கு செல்லக்கூடியதா இருக்கின்றது. காலை வேளையில் நடைபெற்றது பிரேசில் ஹெய்ட்டி அணிகளுக்கு இடையிலான போட்டி. முதல் சுற்றில முதல் பாதியில 3 கோல்கள் அடிச்சது பிரேசில். ஓகே. இப்ப போன மேட்ச் மொரோக்கோட கஷ்டப்பட்டுட்டாங்க. இன்னொரு 5-6 கோல் போகுதுன்னு பார்த்தா ஹெய்ட்டி 2வது ஹாஃப்ல கோல் அடிக்க விடவே இல்லை. பிரேசில் எனக்கு என்னவோ நல்ல அணிதான், பலமான அணி, ஜாம்பவான்களான அணி. கடந்த 2-3 உலகக்கிண்ணமாக அவர்கள் பெரிய அளவில் ஒர்க் அவுட் இல்லை. இந்த வெற்றி கூட பெரிய அளவில் பிரேசில் அணிக்கு எனக்கு பார்த்த அளவில் கிண்ணத்தை கைப்பற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. எனக்கு என்னமோ தெரியல, இங்கிலாந்து அணி மேல ஒரு கண் இருக்கு இந்த முறை. நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, எனக்குமே இருக்கு. நானுமே சொன்னேன், மெச்சையும் பார்த்ததுக்கு பிறகு சொல்லிட்டேன், இங்கிலாந்துக்கு அதுக்கான முழுமையான தகுதியும் இருக்கு. பிரேசில பார்க்கின்ற வகையில் எனக்கு இன்னும் அந்த இடத்துக்கு வர இல்லை. அதே மாதிரி இன்னும் நம்மளுடைய நெய்மர் விளையாட வர இல்லை உள்ளுக்க பிரேசில். அவருக்கு இன்னும் அந்த சோயினம் நினைக்கிறேன். முதல் சுற்று போட்டியில முழுமையாகவே ரெஸ்ட் எடுக்க போறாங்க போல. ரெஸ்ட்டை கொடுத்து கிட்டத்தட்ட முதல் சுற்றுகள் முடிஞ்சுதான். பிரேசிலுக்கு 2 மேட்ச் முடிஞ்சது. முதல் சுற்றுல அவர் தேவையில்லை, நாங்கள் எப்படியுமே 2வது சுற்று உறுதின்றதால 32க்கு பிறகு வந்ததுக்கு பிறகு நாக் அவுட் ஸ்டேஜுக்கு பிறகு அவரை கொண்டு வர போறாங்க போல தெரிகின்றது. இவைதான் முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி. நாங்கள் இப்ப இந்த பதிவு செய்கின்ற வழியில் டெர்க்கி பரகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறுகின்றது. எனவே அதை பற்றி நாளைக்கு நாங்கள் பேசலாம். இன்றைய தினம் நெதர்லாந்து ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு 10:30. இப்ப நெதர்லாந்தை பொறுத்தவரையிலும் இந்த 2 அணிகளும் 74ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தில் சந்தித்திருக்கின்றார்கள். கோல்கள் இல்லாமல் போட்டி நிறைவாக இருக்கின்றது. 52 வருடங்களுக்கு பின்னர் உலக கிண்ணத்துல சந்திக்கின்றார்கள். 2 பேரும் உண்டா, அதாவது கிண்ணத்துல
ஏனைய போட்டிகளில் நெதர்லாண்ட்ஸ் தான் ஸ்வீடனுக்கு எதிராக பலமாக இருக்கின்றது. ரெண்டுமே ஐரோப்பிய நாடு. ஸ்வீடன் 38வது இடம், நெதர்லாண்ட்ஸ் 8வது இடம். நெதர்லாண்ட்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இந்த குழுவில் ஸ்வீடன் ஒரு போட்டியில் வெற்றி பெற்று 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். நெதர்லாண்ட்ஸ் அணி ஜப்பானோடு ஃபைட் பண்ணி 1-1 சமநிலையை முடிவு செய்தது. இதனால இன்றைய தினம் ஒரு தீர்க்கமான முடிவு. ஸ்வீடன் இலகுவாக விட்டு கொடுக்காது. ஸ்வீடனுக்கு சந்திர ஒரு விஷயம் இருக்கு, உலகத்துக்கு வருவார்கள், டாப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செய்வார்கள், அடுத்த வருஷம் காணாம போயிடுவாங்க, திருப்பி வருவார்கள். நல்ல ஸ்வீடன் உலகத்துல வந்தா மிக அபாரமாக விளையாடும். அது இன்றைய தினம் நெதர்லாண்ட்ஸுக்கு டேஞ்சரஸாக இருக்கும். ஜெர்மனி இங்க ஒரு ஜெர்மனி ஐவரி கோஸ்ட், இது இரவு பொழுதில் ரெண்டுமே பெரிய பெரிய பலமான 2 அணிகள். எனவே அவர்கள் இலகுவாக விட்டுக் கொடுக்க போவதில்லை. 12:30 அந்த போட்டி நடைபெற போகின்றது. ஐவரி கோஸ்ட் வெற்றியினை பெற்றிருக்கின்றது. அவர்களுக்கு இலகுவான வெற்றி ஈக்குவடாரோடு கிடைத்தது. மறுபுறத்தில் 7-1 என்ற கோல் அடிப்படையில் ஜெர்மனி வெற்றி பெற்று வைத்திருக்கின்றது. அந்த புதிய அணியான கியூரோசாவாவுக்கு எதிராகத்தான் வெற்றி பெற்றார்கள். அந்த 1.5 லட்சம் ஜெர்மனியிட உண்மையான பலத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஐவரி கோஸ்டோட ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும். ஜெர்மனி பலமாகத்தான் தென்படுகிறது. எனவே பார்க்கலாம். ஈக்குவடர் கியூரோசா அணிகளுக்கு இடையிலான போட்டி அதிகாலை 3:30. எனவே 2 தோல்விகளை சந்தித்த அணிகள். அது இதுல பலமான அணி எதுன்னு நினைக்கிறீங்க, ஈக்குவடரா இல்ல கியூரோசா? ஈக்குவடர் தான். ஈக்குவடர் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இந்த முறை தான் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவர்கள் விளையாடிய விதம் ரசிக்கக்கூடிய வகையில் இருந்ததை தவிர வெற்றி பெறக்கூடிய அளவு பலமில்லை. டிஃபென்ஸ் நல்லாக இருக்கின்றது. நிறைய கோல்களை அடிக்காமல் ஈக்குவடரை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. டுனிஷியா ஜப்பான் காலை வேளையில் நாளைக்கு நடைபெறும். ஜப்பான் டுனிஷியா ஆனால் தரப்படுத்தல்களில் எடுத்துக்கொண்டால் 46வது இடத்தில் இருக்கின்றது. ஜப்பான் 18வது இடம். எப்படி பார்த்தாலும் ஜப்பான் முன்னுக்கு நிற்கின்றது. ஜப்பான் நெதர்லாண்ட்ஸோடு அன்று விளையாடிய விதத்தை பார்க்கின்ற வேளையில் இந்த போட்டியில் ஜப்பான் அணி இலகுவாக வெற்றி பெறுவதற்கு தெரிவாகுவதற்கான வாய்ப்புகளை மிக அதிகரித்துக் கொள்ளும் என்பது எனக்கு தென்படுகின்றது. காரணம், இந்த குழுவிலும் கூட ஜெர்மனி 1வது இடத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி ஐவரி கோஸ்ட் 3 புள்ளிகள், ரெண்டுமே 3 புள்ளிகள் இருக்கின்றார்கள். ஈக்குவடர் கியூரோஸ் அணிகளுக்கு புள்ளிகள் இல்லை. மறுபுறத்தில் ஸ்வீடன் 3 புள்ளிகள், ஜப்பான் 1 புள்ளி, நெதர்லாண்ட்ஸ் 1 புள்ளி, டுனிஷியா புள்ளிகள் இல்லை. எனவே இதுதான் நிலைமை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இம்முறை அவசரப்பட்டு நாங்கள் இந்த அணி வெளியேறிவிட்டது சொல்ல முடியாது. இதுவரைக்கும் இல்லை. ஏனென்றால் 3 அணிகளுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. முதலிடத்தை பெற்றுக்கொள்கின்ற 24 அணிகள், 3வது இடத்தை பெற்றுக்கொள்கின்ற 8 அணிகள். 12 அணிகளுக்கு 8 இடம் கிடைக்கும். ஆனால் 8 அணிகள் அதில் தெரிவாகும். 4வது இடத்தில் இருக்கின்ற போட்டிகள் வளமையாகவே 2 போட்டிகளில் தோல்வி விட்டால் வெளியே. ஆனால் இம்முறை சொல்ல முடியாது. 3வது போட்டி ஒரு வேளை அந்த கடைசியாக பெற்ற அணி வெற்றி பெறுமாக இருந்தால் சிறந்த 3வது இடத்துக்குள் வர வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் ஃபுட்பாலின் இன்றைய நிலைகள். கால்பந்து உலக கிண்ணத்துக்கு இன்று எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மோட்டுல் என்ஜின் ஆயில். ஹோண்டா வாகனங்களுக்கு ஏற்ற தரமான என்ஜின் ஆயில். NS ரட்னம் மோட்டார்ஸ் உத்தியோகபூர்வ விநியோகஸ்தர்கள் வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு. நீங்கள் இவர்கள் மூலமாக தரமான மோட்டார் ஆயிலை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல வவுனியாவில் இருக்கிற ஐடியம் பட்டப்படிப்பு கற்கை நெறிகளை நீங்கள் தரமான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், தரமான சான்றிதழ்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஐடிஎம் நிறுவனத்திற்கு செல்லுங்கள். காளிகோவின் வீதியில் அமைந்திருக்கின்றது குருமன் காட்டில். அங்கே சென்று முழுமையான விவரங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல படிப்பதற்கான ஏற்ற சூழ்நிலையோடு உங்களுக்கு அங்கே டிகிரி கற்கைகளை வழங்குகின்றார்கள்.